ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் தினமும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட் என்ன தெரியுமா? அது தாங்க தயிர். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், தினமும் தயிர் சாப்பிட்டா உடம்புல என்ன நடக்கும்? அது உண்மையிலே நல்லதா இல்லைன்னா பாதிப்பை ஏற்படுத்துமா? இந்த வீடியோவில் தினமும் தயிர் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 அற்புத நன்மைகள் பற்றியும், எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தயிர் சாப்பிட்ற சரியான முறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயிரில் நல்ல பாக்டீரியா, அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த நல்ல பாக்டீரியா நம்ம குடலில் இருக்கக்கூடிய டைஜஷன் ப்ராசஸை சரியாக செய்கிறதுக்கு உதவும். இதனால ப்ளோட்டிங் குறையும், கான்ஸ்டிபேஷன் குறையும், ஸ்டொமக் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் டெய்லி தயிர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சூடான கிளைமேட்டில், அதுவும் கோடை காலத்தில் தயிர் ஒரு நேச்சுரல் கூலண்ட் மாதிரி செயல்படுது. தயிர் சாப்பிட்டா பாடி ஹீட் குறையும், அசிடிட்டி குறையும், ஸ்டொமக் பர்னிங் குறையும். அதனால தான் சம்மரில் தயிர் சாதம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. தயிரில் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் B12 மாதிரியான நியூட்ரியன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, அது எலும்புகளையும் பற்களையும் பலமாக வச்சுருக்க உதவுது. தினமும் தயிர் சாப்பிட்டா வயசாகிறப்ப வரக்கூடிய போன் வீக்னஸ் குறையும். தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குல்ல, அது உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்க உதவுது. அதனால இன்ஃபெக்ஷன் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், பாடியோட ரெசிஸ்டன்ஸும் அதிகரிக்கும். அதனால தினமும் கொஞ்சோண்டு தயிர் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னா தயிர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும். தயிரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, கலோரிஸ் கம்மி தான். தயிர் சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசி இல்லாமல் இருக்கும். அதனால ஓவராக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் குறையும். தயிரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, அது ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. தயிர் சாப்பிட்டா ஸ்கின் க்ளோ ஆகும், ட்ரைனஸ் குறையும், முகப்பரு குறையும். நிறைய பியூட்டி ரெமிடிஸில் கூட அதனால தான் தயிரை யூஸ் பண்ணுறாங்க. தயிர் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் செய்ய உதவும், ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கை குறைக்கும், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு தயிர் நல்ல ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். கட் ஹெல்த், அதாவது குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. மென்டல் ஹெல்த்துக்கும் கூட தயிர் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தயிர் இருக்குல்ல, அது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. பிளெயின் கட்டில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. இதனால பிளட் சுகர் சட்டுன்னு இன்க்ரீஸ் ஆகாது. டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கம்மியான அளவு தயிர் சாப்பிடலாம். தயிர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு. ப்ரோட்டீன் இருக்குல்ல, அது மசில்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தயிர் சாப்பிட்றதுக்கான சரியான நேரத்தை பற்றி பார்க்கலாமா? மதிய நேரத்தில் உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். நைட்டு நேரத்தில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா சிலருக்கு கோல்டு, காஃபு இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சிவியர் கோல்டு இருக்கிறவங்க, லாக்டோஸ் அலர்ஜி இருக்கிறவங்க, நீங்கள்லாம் தயிரை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அப்படின்னா தினமும் தயிர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கலாம் தினமும் மிதமான அளவு சாப்பிட்டா உடம்புக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. யாரெல்லாம் டெய்லி சாப்பாட்டில் தயிர் கலந்து சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தயிர் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். அதுவும் இந்த கொளுத்தி எடுக்கிற கோடை காலத்தில் கட்டாயமாக தயிரை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.